Exercise 3.16. Problem number 5. Draw the graph of y is equal to x square plus 3x minus of 4 and hence solve x square minus 3x minus 4 is equal to 0. So, இதை எப்படி solve பண்றது அப்படின்றத பார்க்கலாம். First என்ன பண்ணுங்க? Graph வந்து draw பண்ணணும். சரிங்களா? Draw graph for y is equal to x square plus 3x minus of 4. இப்போ x க்கு வந்து values வந்து minus 4ல இருந்து plus 4 வரைக்கும் values வந்து assume பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3, 4. Next வந்து x square வந்து கண்டுபிடிக்கணும். அப்பனா என்னது xல இருக்கதை அப்படியே வந்து square பண்ணுங்க. Minus 4 the whole square 16. Minus 3 the whole square 9 plus 9. Minus 2 the whole square 4. Minus 1 the whole square 1, 0, 1, இது வந்து 4, இங்க வந்து 9, இங்க வந்து 16 வந்து கிடைக்கும். Next வந்து என்னது 3x. So 3 into x வந்து பண்ணணும். So 3 into மேல இருக்க minus 4 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? Minus of 12. 3 into minus 3, minus 9. 3 into minus 2, minus 6. 3 into minus 1, minus 3. 3 into 0, 0. 3 into 1, 3. 3 into 2, 6. 3 into 3, 9. 3 into 4, 12. Next வந்து minus 4, constant. அப்படியே வந்து add பண்ணிக்கோங்க. Minus 4, minus 4, minus 4, minus 4, minus 4 and minus 4. இப்போ y வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா y வந்து கண்டுபிடிக்கலாம். So 14 minus 12 minus 4 என்ன கிடைக்கும்? 0 வந்து கிடைக்கும். Plus 9 minus 9 minus 4. So இங்க வந்து என்ன கிடைக்கும்? Minus 4 வந்து கிடைக்கும். Next இந்த values வந்து பாருங்க. 4 minus 4 cancel ஆயிட்டு minus 6 மட்டும் கிடைக்கும். Next இதோடது. இது என்ன ஆகும்? minus 7 plus 1 minus 6 வந்து கிடைக்கும். Next இதோடது வந்து minus 4. Next இது 0 ஆயிடும். Next இது வந்து 6 கிடைக்கும். இங்க 18 minus of 4 வந்து 14. இங்க 28 minus of 4 வந்து 24. So இப்போ பாயிண்ட்ஸ் வந்து plot பண்ணலாம். Plot x, y. இந்த xயும் இந்த yயும் வந்து plot பண்ணணும். So minus 4, 0, minus 3, minus 4, minus 2, minus 6, minus 1, minus 6, 0, minus 4, 1, 0, 2, 6, 3, 14 and 4, 24. So இப்போ இந்த points வந்து plot பண்ணலாம் graphல. So இது வந்து என்னது? X axis, X dash. இது Y axis, இது Y dash. இப்போ scale. X axis 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 2 units. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. இப்போ negative x axis minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5, minus 6 and minus 7. Next இது 2 2 plot பண்ணுங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 and 20. இப்போ நெகட்டிவா இது minus 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. minus 2, minus 4, minus 6, minus 8, minus 10, minus 12, minus 14, minus 16, minus 18, minus 20, minus 22. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்ஸ் வந்து plot பண்ணணும் கிராஃப்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? minus 4, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க இருக்கு. நெக்ஸ்ட் minus 3, minus 4. இங்க. நெக்ஸ்ட் minus 2, minus 6. இங்க. minus 1, minus 6. நெக்ஸ்ட் 0, minus 4 இங்க. 1, 0. 1 இங்க இருக்கு. 0 இங்க இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் 2, 6 இங்க. 3, 14. 14 எங்க இருக்கு? இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 4, 24. ஸோ இப்படியே வந்து மேலே போயிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும்? ஒரு கர்வ் வந்து கிடைக்கும்.
ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷனை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இது வந்து என்னது y is equal to x square plus 3x minus of 4. இங்கே உங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து x square plus 3x சரிங்களா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? மேலே வந்து y is equal to x square plus 3x minus of 4. கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0 is equal to x square plus 3x minus of 4. இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே மைனஸ் சைன், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். தேர்ஃபோர் y is equal to என்ன கிடைக்கும்? 0 வந்து கிடைக்கும். y is equal to 0னா என்ன அர்த்தம்? ஈக்குவேஷன் ஆன் x axis அப்படின்னு அர்த்தம். அதாவது x axisல அப்படியே வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணணும் சரிங்களா? ஸோ இப்படி வந்து டிரா பண்ணுங்க. ஸோ y is equal to 0னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு லைன் வந்து x axisல இருக்கு அப்படின்ற அர்த்தம் சரிங்களா? ஸோ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. -4,0 இங்கே வந்து 1,0. தி ஸ்ட்ரைட் லைன் y is equal to 0 intersect the curve at எந்த இடத்துல வந்து இந்த curve வந்து அது வந்து மீட் பண்ணுது? ஒன்று வந்து -4,0 இன்னொன்று வந்து and 1,0. Therefore, the solutions are -4,1. Exercise 3.16, problem number 6. Draw the graph of y is equal to x square minus 5x minus of 6. And hence solve x square minus 5x minus 14 is equal to 0. So, இத graph மூலமா இந்த equation எப்படி solve பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா? First வந்து என்ன பண்ணணும்? Graph வந்து draw பண்ணணும் சரிங்களா? Draw the graph for y is equal to x square minus 5x minus 6. So, இப்போ x க்கு வந்து values வந்து கொடுத்துக்கோங்க. -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 and 4. இப்போ x square. x square என்ன பண்ணணும்? xல இருக்க values வந்து square பண்ணணும். -4 the whole square வந்து 16. -3 the whole square 9. -2 the whole square 4. -1 the whole square 1. 0, 1 square 1, 2 square 4, 3 square 9, 4 square 16. Next வந்து -5x. -5 into x. அப்படின்னா -5 into -4 வந்து என்ன கிடைக்கும்? 20 வந்து கிடைக்கும். -5 into -3 வந்து 15 வந்து கிடைக்கும். -5 into -2 plus 10. -5 into -1 plus 5. 5 into 0, 0. -5 into 1 minus 5. -5 into 2 minus 10. -5 into 3 minus 15. -5 into 4 minus 20. Next வந்து -6 constant. அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. -6 எல்லா இடத்துலையும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? y ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா? y வந்து என்னது? x square minus 5x minus 6. ஸோ இதை எல்லாத்தையும் அப்படியே வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 16 plus 20 36. 36ல வந்து -6 வந்து 30 வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ இங்கே வந்து 30. நெக்ஸ்ட் இது 9 plus 15 24. 24ல வந்து 6 போச்சுன்னா 18. 4 plus 10 14. 14ல வந்து -6னா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இங்கே 6 minus of 6 0. இங்கே 0 plus 0 plus -6 -6. இங்கே -11 plus 1 minus of 10. இங்கே வந்து என்னது? 4 minus of 16 minus 12. 9 minus of இது வந்து என்னது? 21. 9 minus of 21 வந்து என்னது? 12 minus 12. நெக்ஸ்ட் இங்கே 16 minus of 6 சரிங்களா? 10 இருக்கும். 10 minus of 20 வந்து என்ன கிடைக்கும்? minus of 10 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் x and y வந்து பிளாட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். plot x, y அப்படின்னா வந்து என்னது? -4, 30.
minus 3, 18, minus 2, 8, minus 1, 0, 0, minus 6, 1, minus 10, 2, minus 12, 3, minus 12 and 4, minus 10. So, இப்போ இந்த points வந்து இந்த graphல வந்து plot பண்ணலாம். இது x-axis. இது x dash. இது y-axis, இது y dash. For scale, x-axis 1 centimeter is equal to 1 unit. Y-axis 1 centimeter is equal to 2 units. இப்போ mark பண்ணுங்க 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. Minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5, minus 6, minus 7. Next இங்க வந்து 2 2 mark பண்ணணும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24. Next இங்க வந்து minus 2, minus 4, minus 6, minus 8, minus 10, minus 12, minus 14, minus 16 and minus 18. இப்போ points வந்து இந்த graphல வந்து plot பண்ணலாம். இங்க இருந்து start பண்ணனும் minus 4, 30. minus 4 இங்க இருக்கு, 30 வந்து இங்க இருக்கும். சரிங்களா? So next minus 3, 18. இது எங்க இருக்கு? இங்க இருக்கு. minus 3, 18. Next minus 2, 8. இங்க இருக்கு. minus 1, 0. இங்க. Next 0, minus 6. இங்க வரும். 1, minus 10. இங்க இருக்கு. 2, minus 12. இங்க வரும். 3, minus 12. இங்க இருக்கு. Next வந்து என்னது 4, minus 10. இங்க வரும். சரிங்களா? So இப்போ இந்த curve வந்து join பண்ணுங்க. So எப்படி வரும்? இந்த curve இப்படி வரும். இது வந்து என்னது y is equal to x square minus 5x minus of 6. சரிங்களா? So இப்போ வந்து இப்போ இந்த ரெண்டு இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து y is equal to x square minus 5x minus 6 வந்து போட்டுக்கோங்க. கீழ வந்து என்ன எழுதணும்? 0 is equal to நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கோங்க. x square minus 5x minus 14. So இப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்ல. So இது பிளஸ்ஸா மாறிடும், இது வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்ப என்ன கிடைக்கும்? y is equal to x square minus x square cancel ஆயிடும், minus 5x plus 5x cancel ஆயிடும். இங்க வந்து plus 8 வந்து கிடைக்கும். சரிங்களா? So y is equal to 8. y is equal to 8. இது என்ன இண்டிகேட் பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணணும், that is parallel to x axis. இங்க y is equal to 8 னா இங்க. So இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிரா பண்ணுங்க. So இப்படி வரும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன். So அப்படி பார்த்தோம்னா இந்த curve வந்து இந்த இடத்துல வந்து மீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கா? So நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 5, 6, 7க்கும் values of y வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? So ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இது எங்க ரெண்டு சைடு இடிக்குது அப்படின்றத பார்க்கலாம். So இப்போ இங்க வந்து 5 வந்து யூஸ் பண்ணியிருந்தா என்ன கிடைக்கும்? 25 minus of 25 minus of 6. So minus 6 வந்து இங்க கிடைக்கும். இப்போ 6 யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன கிடைக்கும்? 36 minus of 30 minus of 6. அப்படின்னா என்னது? minus 36 இங்க வந்து 0 வந்து கிடைக்கும். இப்போ வந்து பிளாட் பண்ணுங்க. minus 5, minus 6 எங்க இருக்கு? minus 5, minus 6 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6, 0 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னது? 7 யூஸ் பண்ணுங்க. 7 யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 49. இங்க வந்து minus 35 minus 6.
35 minus of 6 வந்து என்ன கிடைக்கும் 41 minus 41 வந்து கிடைக்கும் minus 41 plus 49 என்ன கிடைக்கும் 8 வந்து கிடைக்கும் so 7,8 7 இங்க இருக்கு 8 இங்க இருக்கு சரிங்களா இப்போ இந்த கர்வை வந்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் so இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த கர்வை வந்து ரெண்டு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுது சரிங்களா ஒன்னு வந்து என்னது -2, 8 இன்னொன்று வந்து 7,8 நம்மளுக்கு தேவையானது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தானே ஸோ இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இது என்ன பாயிண்ட் அதை வந்து நோட் பண்ணுங்க -2 இது வந்து என்ன அப்படின்றத இங்கே நோட் பண்ணுங்க 7 ஸோ இப்போ ஆன்சரை வந்து எடுத்து எழுதுங்க therefore the curve and the line y is equal to 8 intersect at -2,8 and 7,8. Therefore, the solution is -2,7. ஏன்னா நம்ம x axisல வந்து எங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து இருக்கோ ஸோ அதை தான் வந்து நோட் பண்ணி எழுதணும் சரிங்களா ஸோ அதுபடி வந்து பார்த்தோம்னா -2,7. Exercise 3.16 problem number 7. Draw the graph of y is equal to 2x square minus 3x minus of 5 and hence solve 2x square minus 4x minus 6 is equal to 0. So இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து கிராஃப் வந்து டிரா பண்ணணும் எதுக்கு வந்து டிரா பண்ணணும் இங்க y கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து டிரா பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து draw a graph for y is equal to 2x square minus 3x minus of 5 இப்போ values of x -4 -3 -2 -1 0 1 2 3 and 4 இப்போ x square மேல இருக்கு பாத்தீங்களா x அது அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணுங்க -4 the whole square 16 -3 the whole square 9 -2 the whole square 4 -1 the whole square 1 0 square 0 1 square 1 2 square 4 3 square 9 4 square 16 next வந்து என்ன பண்ணணும் 2x square அதாவது ஏற்கனவே x square கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுல வந்து into 2 வந்து பண்ணுங்க இந்த இதுக்கு so 16 into 2 32 9 into 2 18 4 into 2 8 2 into 1 2 2 into 0 0 2 into 1 2 2 into 4 8 2 into 9 18 2 into 16 32 next வந்து என்னது minus of 3x so minus 3 into x so minus 3 into minus 4 என்ன கிடைக்கும் plus 12 வந்து கிடைக்கும் minus 3 into minus of 3 வந்து என்ன கிடைக்கும் plus 9 வந்து கிடைக்கும் next வந்து minus 3 into minus of 2 plus 6 minus 3 into minus of 1 plus 3 next minus 3 into 0 0 minus 3 into 1 minus of 3 இங்க அப்படியே minus 6 minus 9 and minus 12 வந்து கிடைக்கும் next என்ன கொடுத்திருக்காங்க constant கொடுத்திருக்காங்க அந்த வேல்யூ அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க minus of 5 minus of 5 minus of 5 minus of 5 minus 5 minus 5 minus 5 minus 5 and minus 5 இப்போ value of y வந்து கண்டுபிடிச்சலாமா y is equal to என்னது இந்த மூணு வேல்யூவும் ஆட் பண்ணணும் அதாவது 32 plus 12 44 44 minus of 5 39 similarly இது 18 plus 9 வந்து 27 27ல வந்து 5 போச்சுனா 22 8 plus 6 14 14 minus of 5 9 இங்க வந்து plus 5 minus 5 0 ஆயிடுச்சு இங்க என்ன இருக்கு minus 5 மட்டும் இருக்கு minus 8 plus 2 என்ன கிடைக்கும் 6 வந்து கிடைக்கும் minus 6 minus 11 plus 8 minus of 3 இங்க வந்து என்ன கிடைக்கும் 18ல வந்து 9 போச்சுனா 9 இருக்கும் 9லயும் 5 போச்சுனா 4 next இங்க வந்து என்ன இருக்கு 13ல வந்து 12 போச்சுனா 20 20லயும் 5 போச்சுனா
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 15. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை வந்து இந்த கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணணும். பிளாட் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னா வந்து என்னது, இங்க உள்ள எக்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இதையும் இப்போ கிடைச்சிருக்க ஒய் வேல்யூயும் நம்ம வந்து பிளாட் பண்ணணும். ஸோ -4,39, -3,22, -2,9, -1,0, 0,-5, 1,-6, 2,-3, 3,4 and 4,15. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து பிளாட் பண்ணலாம் கிராஃப்ல. எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ், இது வந்து என்னது y ஆக்சிஸ், இது y டேஷ். இப்போ வேல்யூஸ் 0, இது 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. Minus of 1, minus of 2, minus of 3, minus of 4, minus of 5, minus of 6, minus of 7. இங்க வந்து 2 2 எடுக்க போறேன். ஸோ plus 2, plus 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 and 20. சரிங்களா? இங்க வந்து எழுதிக்கோங்க ஸ்கேல். எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 2 units. So இங்க வந்து -2, -4, -6, -8, -10, -12, minus of 14, minus of 16, minus of 18, minus of 20 and minus of 22. இப்போ points வந்து plot பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பிளாட் பண்ணணும். -4,39 எங்கே இருக்குது? -4 இங்கே இருக்குது. 39 வந்து மேலே இருக்கும். ஸோ சும்மா ரஃப்லி நான் இங்கே வச்சுக்கிறேன். -3,22 -3 இங்கே இருக்குது, 22 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு -2,9 இங்கே இருக்குது. -1,0 ஸோ இங்கே. நெக்ஸ்ட் வந்து என்னது 0,-5 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 1,-6 இங்கே. 2,-3 இங்கே. நெக்ஸ்ட் 3,4, 4,15 ஸோ இங்கே இருக்கு ரஃப்லி. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும், நம்மளுக்கு வந்து கர்வ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து கிடைச்சிருச்சு. சரிங்களா? இதோட ஈக்குவேஷன் வந்து என்னது? y is equal to 2x square minus 3x minus of 5. இந்த yல இருந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷனை வந்து சப்ராக்ட் பண்ணணும். y is equal to 2x square minus 3x minus of 5. எதை சப்ராக்ட் பண்ணணும்? 0 is equal to 2x square minus of 4x minus of 6. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? y இங்கே வந்துடும், is equal to 2x square minus 2x square கேன்சல் ஆகிடும். இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். சரிங்களா? ப்ளஸ் 4x minus 3x என்ன கிடைக்கும்? வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 6 மைனஸ் ஆஃப் 5 வந்து என்னது? ப்ளஸ் 1. ஸோ y is equal to x plus 1. ஸோ y is equal to x plus 1. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ வேல்யூஸ் அஷ்யூம் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. இப்போ 1 வந்து ஆட் பண்ணுங்க, +1. ஸோ 1, 1, 1, 1, 1, 1, 1, 1, 1. இப்போ y வந்து என்னது? x plus 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? ஸோ -4 plus 1, -3. -3 plus 1, -2. -2 plus 1,
minus of 1. Minus 1 plus 1, 0. 0 plus 1, 1. 1 plus 1, 2. 2 plus 1, 3. 3 plus 1, 4. 4 plus 1, 5. So, இப்போ வந்து x and y வந்து plot பண்ணுங்க. x, y என்னெல்லாம் points இருக்கு? Minus 4, minus 3. Minus 3, minus 2. Minus 2, minus 1. Minus 1, 0. 0, 1. 1, 2. 2, 3. 3, 4 and 4, 5. So, இப்போ இந்த கிராஃப்ல வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து plot பண்ணலாமா? minus 4, minus 3. இங்க இருக்கு. minus 3, minus 2. இங்க next minus 2, minus 1. minus 1, 0 இங்க. So, நல்லா வந்து வச்சுக்கோங்க dots. Next 0, 1. இங்க இருக்கு. Next 1, 2. 2, 3. 3, 4. 4, 5. So, இப்போ இந்த straight line வந்து நம்ம join பண்ணலாம். join பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு straight line வந்து கிடைக்கும். இது வந்து என்னது y is equal to x plus 1. இது எங்க மீட் பண்ணுது பாருங்க. அதாவது இங்க மீட் பண்ணுது. அடுத்து வந்து இங்க மீட் பண்ணுது. So, corresponding ஆன x axis வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? So, இது வந்து பார்த்தோம்னா minus 1, 0. இது வந்து எங்க இருக்கு? 3, 4. So, இது corresponding ஆன x axis வந்து என்னது? 3யா? So, இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த 3யும் இந்த minus 1ம். சரிங்களா? x axis தான் நம்ம வந்து நோட் பண்ணணும். So, இப்போ ஆன்சரை வந்து எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். The curve and the straight line intersect at minus 1, 0 and 3, 4. Therefore, solution is minus 1, 3. So, இதை வந்து highlight பண்ணிக்கோங்க. Exercise 3.16, problem number 8. Draw the graph of y is equal to x minus of 1 into x plus 3 and hence solve x square minus x minus 6 is equal to 0. So, இதை எப்படி solve பண்றது அப்படின்றத பார்க்கலாம். First, இதை வந்து expand பண்ணிக்கோங்க. சரிங்களா? expand பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? y is equal to x square plus 3x minus of x minus of 3 வந்து கிடைக்கும். That is, y is equal to x square plus 2x minus of 3. So, இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான equation. இதுக்கு வந்து graph வந்து draw பண்ணணும். சரிங்களா? So, இப்போ x and y values வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். x வந்து values கொடுங்க. minus 4, minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3 and 4. இப்போ x square பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? minus, அதாவது இங்க இருக்க values வந்து அப்படி வந்து square பண்ணணும். 16. மைனஸ்ல இருக்கிறது எல்லாமே பிளஸ்க்கு வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி values வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1, 2, இது 2 ஸ்கொயர் வந்து 4 வந்து கிடைக்கும். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2x, அதாவது 2 into x பண்ணீங்கன்னா 2 into minus 4 minus 8, 2 into minus 3 minus 6, 2 into minus 2 minus of 4, 2 into minus 1 minus of 2, 2 into 0 0, 2 into 1 2, 2 into 2 4, 2 into 3 6, 2 into 4 8. நெக்ஸ்ட் வந்து என்னது? minus 3 வந்து இருக்கு. இது கான்ஸ்டன்ட். ஸோ அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. minus 3 வந்து ஸோ இப்போ வந்து y வந்து கண்டுபிடிச்சலாமா? y is equal to என்னது? x square plus 2x minus of 3. ஸோ இந்த மூணையும் வந்து ஆட் பண்ணுங்க. 16 minus of 8 வந்து 8. 8 minus of 3 வந்து என்ன கிடைக்கும்? 5 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 9 minus of 9, 0 இது. நெக்ஸ்ட் வந்து 4 minus of 4 வந்து இங்கே 0 ஆகிடும். இங்கே minus 3 மட்டும் இருக்குது. அப்படி வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 minus of 5, minus of 4. இதை சால்வ் பண்ணோம்னா minus 3 வந்து கிடைக்கும். 1 2 3, 3 minus of 3 0, 4 plus 4 8, 8 minus of 3 5, 9 plus 6 15, 15 minus of 3 12, 16 plus 8 24, 24 minus of 3 21,
ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணலாமா எக்ஸ் அண்ட் ஒய்யா ஸோ பிளாட் எக்ஸ் கமா ஒய் ஸோ என்ன வரும் -4, 5 -3, 0 -2, -3 -1, -4 0, -3 1, 0 2, 5 3, 12 and 4, 21. ஸோ இப்போ கிராஃபில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து பிளாட் பண்ணலாமா ஸோ இப்போ இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ் இது x dash இது y axis இது y dash இப்போ scale x axis 1 centimeter is equal to 1 unit y axis 1 centimeter is equal to 2 units so இப்போ மார்க் பண்ணலாம் 0 1 2 இது 3 4 5 6 7 and 8 இது வந்து -1 -2 -3 -4 -5 -6 -7 இங்க என்ன வரும் 2 4 6 8 10 12 14 16 18 20 ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன வரும் -2 -4 -6 -8 -10 -12 -14 -16 -18 -20 and -22 இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னது -4, 5 இங்கே இருக்கு -4 இங்கே இருக்கு 5 வந்து இங்கே இருக்கு பாசிட்டிவ் ஆக்சிஸில் வந்து பாருங்க இங்கே ஸோ இங்கே இருக்கு -3, 0 இங்கே நெக்ஸ்ட் -2, -3 இங்கே வருது நெக்ஸ்ட் -1, -4 இங்கே நெக்ஸ்ட் வந்து என்னது 0, -3 இங்கே 1, 0 இங்கே வருது 2, 5 இங்கே இருக்கு நெக்ஸ்ட் 3, 12 இங்கே இருக்கு நெக்ஸ்ட் வந்து என்னது 4, 21 ஸோ இங்கே வருது இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க இப்போ ஜாயின் பண்ண எப்படி வரும் இந்த மாதிரி வரும் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதோட ஈக்குவேஷன் வந்து என்னது y is equal to x square plus 2x minus of 3 ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்னது y is equal to x square plus 2x minus of 3 இதில் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் வந்து சப்ராக்ட் பண்ணணும் ஸோ 0 is equal to x square minus of x minus of 6 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் இது 0 ஆகிடும் சரிங்களா இது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுன்னா 3x கிடைக்கும் இது வந்து ப்ளஸில் வந்து இருக்கும் ஸோ +6 minus of 3 வந்து என்ன கிடைக்கும் +3 வந்து கிடைக்கும் ஸோ y is equal to 3 into x plus 1 ஸோ இப்போ இதுக்கு வேல்யூஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் போட்டுக்கோங்க -4 -3 -2 -1 0 1 2 3 and 4 இப்போ x plus 1 இதில் +1 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் -4ல் +1 பண்ணும்போது -3 ஆகிடும் அதே மாதிரி இது -2 -1 இப்போ x plus 1 0 ஆகிடும் இங்கே வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா 3 into x plus 1 3யோட இதை மல்டிப்ளை பண்ணுங்க சரிங்களா ஸோ என்ன கிடைக்கும் -9 -6 -3 0 3 6 9 12 and 15 வந்து கிடைக்கும் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பிளாட் பண்ணணும் x, y ஸோ இதுதான் வந்து y தானே இதான் y ஸோ எக்ஸையும் yயும் வந்து இப்போ பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்னது -4, -9 -3, -6 -2, -3 -1, 0 0, 3 1, 6 2, 9 12 and 15 வந்து கிடைக்கும் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பிளாட் பண்ணணும் x, y யும் yயும் வந்து இப்போ பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்னது -4, -9 -3, -1, 0 0, 3 1, 6 2, 9 12 and 15 வந்து கிடைக்கும் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பிளாட் பண்ணணும் x, y யும் yயும் வந்து இப்போ பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்னது -4, -9 -3, -1, 0 0, 3 1, 6 2, 9 12 and 15 வந்து கிடைக்கும் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பிளாட் பண்ணணும் x, y யும் yயும் வந்து இப்போ பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்னது -4, -9 -3, -1, 0 0, 3 1, 6 2, 9 12 and 15 வந்து கிடைக்கும் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பிளாட் பண்ணணும் x, y யும் yயும் வந்து இப்போ பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்னது -4, -9 -3, -1, 0 0, 3 1, 6 2, 9 12 and 15 வந்து கிடைக்கும் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பிளாட் பண்ணணும் x, y யும் yயும் வந்து இப்போ பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்னது -4, -9 -3, -1, 0 0, 3 1, 6 2, 9 12 and 15 வந்து கிடைக்கும் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன பிளாட் பண்ணணும் x, y யும் y
3, 12 and 4, 15. So இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணலாம். -4, -9 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் -3, -6. -2, -3 இங்க இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் -1, 0 இங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? 0, 3. 0 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 1, 6 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 2, 9 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 3, 12 இங்க. நெக்ஸ்ட் 4, 15 4 இங்க இருக்கு, 15 இங்க இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? இதோட ஈக்குவேஷன் வந்து என்னது? y is equal to 3 into x plus 1. இப்போ பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த கர்வை வந்து எங்க அடிக்குது? இங்க அடிக்குது பாருங்க. அதாவது -2, 3 அதில் அடிக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்க ஜாயின் ஆகுதா? இது வந்து என்னது? 3, 12 நம்மளுக்கு தேவையானது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுல இருந்து அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு கோடு போடுங்க. இங்க என்ன இருக்கு? -2. ஸோ இந்த -2 வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ள வேல்யூ வந்து என்னது? 3. ஸோ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இந்த -2 and 3. ஸோ இதுதான் வந்து என்னது? சொல்யூஷன். தி curve and the straight line intersect at -2, 3 and 3, 12. Therefore, the solution is -2, 3. So இதுதான் வந்து என்னது? ஆன்சர். ஸோ இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.